அதையும் சொல்லிட்டேன். அவனே நான் இதை விளையும் கொள்ளுங்க. அதாவது இந்த பகல்லையே நடந்த கொரோனா நீ கனவு போகலன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அது 25 வருஷம் நடந்த அந்த என்ன அந்த யுத்தம் இதை கொடுங்க. எது சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிவிடும் கொடுமா. ஏன்னா இவங்களை நான் சொன்னேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்க சொல்லுங்கள். ஏன்னா இது பெரிய விஷயம், பெரிய பரந்த கடல். சொல்லுமா. கேள்வி சொல்றேன் என்னன்னா, இப்ப 25 வருஷம் போத்தவில்லை. இப்ப நான் உங்களோட கழிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு முதல்ல கழிச்சிட்டு இருந்தேன். அப்படி பார்க்க போனா அது இப்ப எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அப்ப உண்மையில இருக்கிற இப்பொழுது இந்த இது மட்டும்தான் இருக்குது. அது இப்ப ஒரு கொஞ்சத்துக்கு முதல்ல அது ட்ரீம் மாதிரி தெரியுது எனக்கு. வெரி குட். கரெக்ட். அம்மா தயவு செய்து நமக்கு என்ன வேணும்? ஆத்ம ஞானம் வேணும். எல்லாம் சொல்ல போகிறீங்க. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. சொல்லுங்க. சந்ததமும் இளமையுடன் இருக்கலாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இந்த ஞானத்தால் வர இந்த அற்புதமான ரிசல்ட்டு இல்லை உண்மையம்மா. அது சொன்னாங்க என்ன யங் ஸ்ட்ராங்குண்டு உடலில் கூட இல்லை. இந்த ஞானம் நான் பார்த்துருக்கேன். 93 வயதுக்கும் அவனோட முகத்தில் இல்லை ஒரு இளமை தெரியும், ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும். அப்போ என்ன சொல்கிறோம்னா, சந்ததமும் இளமைன்றதும் உண்மை இல்லை. அவ்வளோ. மற்றது மரணமிலா பெருவாழ்வு. நான் நேற்று சொல்லி கொண்டு இருந்தேன் இல்லை. மரணம் என்ற ஒன்றே முடியுங்க. நான் தொடங்கினதை திரும்பவும் போகிறேன். அது நல்ல பழக்கம். பூர்ணம் அதை ஒன்று சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், இங்கே உள்ள சிவமயம். இஷ்ட தெய்வம் ஓ இறைவன் ஓ ஆத்மன் மட்டும்தான் இருக்கிறார். அவர் இறவாமல் பிறவாமல். அவர் இறக்கவும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா இறந்தால் தானே பிறக்கணும், பிறந்தால் தானே இறக்கணும். ரெண்டு விளையாடி அம்மா இந்த கதிரி விடுமாறு கொடுங்க. இங்கே வாமால் எனையாள் சத்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகநேச குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமா. எனக்கு இந்த கரையானைங்கிறது உலகல்ல. கதிராவது போன வழியில் இந்த தடிப்புகள் எல்லாம் அம்மா ஆற்றை வேணே விட்டுட்டு போயிட்டாங்க 3 மணி காலையில். நான் பார்த்தேன், அம்மா மானே எல்லாரும் போயிட்டாங்கடா. எனக்கு உண்மையாக அன்றைக்கு தான் ஒரு ஷாக் வந்து அவனுக்கு நான் இன்னும் போயிட்டு நினைச்சிட்டேன். போல நான் 2 பேரும் போகிறோம். அண்ணி அண்ணா நிற்கிறேன். அம்மா என்ன அண்ணா நிற்கிறேன். அப்போ தான் கரையானைக்கு இளையோனை. கரையான பாரு, இந்த புள்ளியாக இருக்கு. இந்த நீங்கள் ஆனையை பார்த்தீங்கன்னா கதிர அவர். அப்போ பிறவாமல் பிறவாமல் கோணம். இது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். நீங்கள் சரியான ஒரு முட்டாள்தனவை பார்த்தீங்கன்னா ஒன்றும்ல என்ன சொல்கிறோம், பைத்தியம் பண்ணி சொல்லணும். ஆனால் அவ்வளவும் சத்தியம். திரும்ப சொல்லுங்க. ஒன்று அருவமும் உருவமாய் அனாதி பல ஒன்று பிரம்மமாய் நின்ற சோதி புலம்போ. மற்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் சாதாரண பாட்டு இல்லை. நான் திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். அவங்க பாடுறாங்க கந்த புராணம். அம்மா நான் கேட்டுருந்தேன் வந்துட்டு. என்னென்னா, ஒரு ஆத்ம ஞானியாலான் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல முடியும், மற்றவங்களால் முடியாது இல்லை. பல ஒன்று இல்லை. என்ன அப்போ என்ன சொல்ல வரேன்னா, சந்ததமும் இளமையுடன் இருக்கலாம், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம், இன்பமே என்னாலும். இது நம்மளோட அனுபவித்த மகான்கள் தமிழில் சொன்ன வார்த்தைகளை நான் கோட் பண்ணுறேன். ஆனால் அவ்வளவும் சத்தியம். அது வேணும் என்னம்மா. இப்போ நாங்கள் இரவு சத்தங்கம் பண்ணது இந்த பாயிண்ட்டை வச்சு தான் செய்தோம். வேணும். அப்போ
நேற்று சொன்னது, இந்த உலகத்திலே பயத்துற அடிப்படை மரணம். அந்த மற்ற எல்லா பயமும் இந்த பேஸ் அடிப்படை மரண பயம். எனக்கு மரணத்து பயம் இல்லை, நீ சொல்லக்கூடிய எனக்கு பயந்தான்டான்றது இல்லாட்டியே சொல்கிறேன். எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லைனே சொல்லணும். பயம் இருக்குபடி என்ன சொல்கிறேன், இல்லாட்டி சும்மா சிவனேன்றேன் இவங்கம்மா. அப்போ இந்த மூணையும் வச்சு பார்த்தா இந்த பஞ்சகோஷ விசாரம் சரிதானே சுதர்சன் தெரியாமா? இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பஞ்சகோஷ விசாரத்தில் நிதித்தியாசனம் செய்ய போகிறோம். இப்போ செய்யலாமா? எல்லாம் நிமிந்துருங்கோ, கையை காலெல்லாம் ஆறுதலாக வைங்க, கொப்பியெல்லாம் கீழே வைங்க, எல்லாம் கை ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும். எனக்கு சுடு ஓ இருக்கிற அந்த ஆத்மனை நீ அடைய, அறிய, அனுபவிக்க முடியும். இப்போ என்ன பண்ணு, உனக்குள்ளே இந்த பஞ்சகோஷம் கௌசல்யா எடுத்துக்கொள்ளும். இந்த இருக்குது அன்னமய கோஷம். இப்போ மற்றது பிராணமயம், மனமயம் இருக்குது, புத்தி என்ற அதுவும் இருக்குது. ஆனந்தம் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி அதை சொல்கிறது காரண சரீரம். ரைட். அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு இன்னொரு பேர் காரண சரீரம். காரண சரீரம்டா, இப்போ நான் போய் தூங்கினா காலையில் நான் சொல்லுவேன், இவ தூங்கி எழும்பி என்ன கௌசல்யாண்டான்னு சொல்லுவான். அப்போ இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் கௌசல்யாவாகிய விதை முடி இருந்தது, அதனுடைய முளைச்சிது காலை, அதை விட இது கோஷம். அப்போ இப்போ ஒன்றொண்டா பாரு, நான் அன்னமய கோஷம் இல்லை சரி, அதை நேரத்தை எடுக்காமல் அறிவால் நீ பார்த்தேன்டா உண்மையில் நீ ரோட்டால் வரவங்க சொல்லலையே, அவங்களாம் சாதகர்கள். அப்போ நம்ம பார்த்தா இன்னும் இது இருக்கவும் இல்லை, இல்லாமல் போகுது. இப்போது இந்த 24 மணிச்சாதிலே தூரம் போக வேண்டாம், இது 3 மாதிரி இருக்குது. ஆழ்ந்தவர்கள் இதில் அட்ரஸே இல்லை. கனவில் வேறொரு கௌசல்யா இருந்தால் அதனபடியாக இது எது மாறிக்கொண்டிருக்கிறதோ அது சத்தியமாக இருக்க முடியாது. எது மாறுகிறதோ அழியும். அதனுடைய அன்னமய கோஷம் நான் இல்லை. பிராணமயம் பிராணனா இல்லை, இந்த உடம்பை இயக்கி கொண்டு உடம்பு நான் இல்லை, அந்த உடம்பை இயக்குற பிராணம் முடியுங்க, நானாக இருக்க முடியாது. அது என்ன இயக்கல, யாரை இயக்குது? உடம்பு. ஆகவே அதுவும் நான் இல்லை, 2 தள்ளியாச்சு. 3வது மனத்தை பற்றி நம்ம நிறைய காய்ச்சோம். தேங்க்யூ. இல்லை, இந்த மனத்தில் இருக்க நெருப்பு எடுத்து விட்டீங்க. என்ன நடக்குது? ஆரிப்பம் மேலே உள்ளது நெருப்பு இருக்கபடி தான் கொதிக்குது. அப்போ நெருப்புண்டா என்னது? இந்த எண்ணங்களுக்கு நான் கொடுத்த பெருமதி அதை எடுத்து. அப்போ மனமும் என்ன நடந்தது? இல்லை, நான் இல்லை. சரி, புத்தியை பற்றி சொன்னோம். இப்போ நமக்கு இப்போ இருக்க புத்தி அசிங்கமான புத்தி, அது நான் முடியுங்க இல்லை. இப்போ 4வதும் இல்லை. 5வது ஆனந்தமய கோஷம் நான் சொன்ன மாதிரி அது என்னது? காரண சரீரம். அதுக்குள்ளே நான் என்ன கௌசல்யா, இந்த நான் கௌசல்யா முதலே இல்லை, அன்னமயம் இல்லை, பிராணமயம் இல்லை, இந்த இல்லை. இப்போ கௌசல்யா அதை அப்படி சீடு மட்டும் இருப்பான். அப்போ அதுக்கும் நான். அப்போ நான் நேத்தி சொல்லுங்க, நாயித்தி இது நான் இல்லை, இது நான் இல்லை. சரி, வெளில அது தள்ளி விட்டா இன்னமும் நான் இருக்கிறேன். எனக்கு வந்த குழப்பமாக தான் தெரிஞ்சும் தெரியாமல் போன பிறவில் செய்திருக்கலாம். இவ்வளோ தள்ளி போட்டு பார்த்தா நான் இன்னும் இருக்கிறேன். விளங்குதோ? ஆனால் அந்த நான், இந்த நான் இல்லை. அப்போ அதை கண்டுபிடிக்கும். அதுக்கு இந்த 5ஐயும் நீ அறிவால் 100% அனுபவத்தால் தள்ளி வைக்கக்கூடியதாக முடியும் இருக்க வேண்டும். அது நம்மளால் முடியும். ஏன்னா நம்மளோட குறிக்கோள் தெளிவே அம்மா. அது சரியானம்மா. நான் சரி சொல்கிறேன்னா, குறிக்கோள் வெரி கிளியர். சந்ததமும் இளமையுடன் இருக்கலாம், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இது 3 குறிக்கும். அதில் இன்னமும் இருக்குது. மற்ற 3 சொல்லுமான். சர்வ துக்க, இது அதை விட கொஞ்சம் ஹெவி, ஆனால் பரவாயில்ல. சர்வ துக்க நிவிருத்தி. இந்த உலகத்தில் ஒரு துக்கம் வராது. இப்போ கனவுல நடந்த அத்தனை துக்கத்தையும் ஒரு செகண்டில் கனவண்டி
நீ கேன்சல் பண்ணினே இல்லையோ? அது மாதிரி இந்த ஞானம் வந்த உடனே இந்த உலகத்தில் துக்கத்தில் அட்ரஸ் ஒரு துக்கம் இல்லை, சர்வதும் எந்த துக்கமாக இருந்தாலும் சரி சர்வ நிவிருத்தி என்றா இருக்கலையே இருந்து இல்லாமல் போகிறதும் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையோ? சர்வ துக்க நித்திய திருப்தி இதை கட்டாயம் சொல்லுவோம். அது நாம் நிறைய அங்கே தபோவனத்தில் சரி அது அழகான உதாரணம். இந்த வெளிநாடெல்லாம் கொஞ்சம் கவனம் என்னடா நம்மளோட ஒவ்வொரு பிளட் செல்லிலே என்ன சொன்னாலும் என்ற பிள்ளைக்கு கல்யாணம் கட்டணும், வீடு கட்டணும், சீதனம் கொடுக்கணும், அவருக்கு என்ன துறை சொல்லிட்டு போயிடுறார். ரெண்டு நீ சொல்லாமல் சொல்கிறா எனக்கு முன்னுக்கு அடி பயலே. சரி இப்போ நீ சொல்கிற இந்த $1 தின ஒரு ஜோக்குண்ணா இருந்திருக்கல. ஒரு கல்யாணம் நம்மளோட நண்பர் மகனுக்கு. அவர் என்ன பண்ணாருண்டா ஒரு 5 ஸ்டார் இதுண்டு ஹோட்டலில் அதில் என்ன கூட்டி போனேன், சாமிஜி ஷாப்பிங் சென்டர் இருக்குல்லாம் வாங்க போக மாட்டேன். நான் போயிட்டு போனேன். அதில் அந்த எக்ஸ்பென்சிவ் காப்பு ஷோ எல்லாம் ஒரு கடை. அப்போ போய் சாமிஜி கேளுங்க, விலை கேளுங்களேன், உங்களுக்கு வேணும் நான் பண்ணி கொடுடா. இல்லை இல்லை வேணாம், சும்மா கேளுங்களா. அவன் கேட்டேன், சாமிஜி 25,000 ரூபா, எவ்வளோ இந்தியன் ருப்பீஸ். சரி நான் வேண்டாருந்தா நீ எவ்வளோ குறைப்பீங்க? $500. என்னையோ நான் என்ன அர்த்தம்? 25,000 நீ $1 மாற்றினேன்னா அந்த காலத்தில் $500 குறைஞ்சி விட இல்லையோ? 25 போயிட்டு எனக்கு உண்மையில் விளங்கலை. அவன் சொன்னான் அது சரி இப்போ $500 இன்னும் அவன் ஒன்றும் இல்லை, 150 தினார். அவன் 25,000 அசையவே இல்லை. இல்லை நீ ஞாபகம் வச்சுக்கணும், இப்படிலாம் திருவள்ளுவர் இருக்கா அந்த உலகத்தில். அவர் சாமி அவங்களே விளங்கலை பொழுது விளங்கினே விழுந்து விழுந்து அவனையும் சிரித்தான். என்னையில் வரேன்டா கவனம் கேட்கும். நான் போனேன் ஜப்பான், இந்த கிழக்கு பக்கம் கனடா, அது வரையும் இடையில் யூரோப், இத்தாலி, சுவிட்சர்லாந்து எல்லாம் போனான். அங்கே சர்வ துக்க நிவிருத்தி முடியுங்கோ நித்திய எனக்கு ஒரு ஆள் தெரியும் சூசைட் பண்ண ட்ரை பண்ண நம்மளோட தம்பிலுக்கு. அம்மா இவன் என்ன வேண்டாம் பாவம் மகள் அப்பாவை யாரு கவனிச்சு வேண்டு கனடா கூட்டிகிட்டு போயிட்டான். அவர் கிட்டத்தட்ட 70-75 வயது இருக்கும். நான் அவரை பார்த்தேன்னா குட்டி அழுதாரம்மா, எனக்கு அவரை தெரியும், நம்மளோட தம்பி. நான் தங்கச்சிறைக்குள் இருக்கிறேன்னு வந்தார். என்ன சிறை? அங்கே எல்லா அவசியங்களும் இருக்குது. தம்பி இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே மச்சான் அப்படி ரவுண்ட் அடிச்சிதுன்னா. இங்கே நான் காரோட தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. இவங்க காலையில் 6 மணிக்கு போய் 12 மணிக்கு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு படித்து வருவாங்கோ. சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச இதை சூடு பண்ண எனக்கு தெரியாது. இது வாழ்க்கையா சுவாமிஜி என்று அவர் உண்மையிலே இன்னும் கொஞ்சம் கிளவராக இருந்தால் சூசைட் பண்ணியிருப்பார். அந்த ஐடியாவுக்கு வரல. இது வாழ்க்கையும் வாழ்க்கையில். அப்போ நித்திய முடிங்கோ திருப்தி அவங்களுக்கு இல்லவே இல்லை. $லையும் இல்லை, தினார்லையும் இல்லை, யூரோவிலையும் இல்லை. அப்படியா? என்னையோல வரேன்டா. ஆனால் இந்த ஞானம் வந்தால் முடியுங்கோ நித்திய திருப்தி. ஏன் ஏன் மரணமில்லா பருவாழ்வு வாழ்ந்துடலாம். நீ எப்பொழுதும் அது என்ன எப்பொழுதும் நன்மையை பெற்று என்ன இந்த படம் அது திருவிளையாடல். எப்பொழுதும் நன்மையை பெற்று நீங்கள் வாழ சிவபெருமான் ஆயுதம் கொடுக்குறேன். நித்திய திருப்தி இங்கே வரும். ஏன் சொல்லுங்க சசி, ஏன் வரும்? அம்மா வீடு பேர் சொல்லுங்க. உண்மையில் எல்லாம் கொஞ்சம் தூங்கினாலும் அறிய போகிறேன். லோயேஷ் நீ கொஞ்சம் பாவம் செய்யிருக்க.
உண்மை தான் சொல்லுவேன். இந்த அம்மா பாருங்க அப்படி ஒளியுமே இருக்கு. நம்ம செய்த பாவம் இந்த நிமையில் வந்து இருக்குமா. இந்த நான் இப்போ இங்கே இன்னும் நல்லொரு கில்லர், என்ன கில்லர்? சீரியல் கில்லர் மனிதனையா அதை போட்டா படிப்பாயிரடா. அவன் பிடிச்ச படத்தை நான் பார்த்துருக்கேன். நீ போய் முடி செய்துன்னு பார்த்துருக்கேன். அங்கே இல்லை, அங்கெல்லாம் ஒரு நீ செய்ய முதலே பாவம் தான் செய்கிற அந்த அசிங்கத்தை பார்த்து அங்கே உனக்கு கண் மூடணும். என்ன வேணும்? பிராப்தி. அப்போ சர்வ துக்க நிவர்த்தி. சொல்லுங்க, இந்த உலகத்தில் ஒரு துக்கம் வராது. இப்போ நல்ல அழகான சாதாரண உதாரணம். நீ கனவு கண்டு கொண்டு இருக்காய். அதில் சிம்ம சோப்பனம், ஒரு ஒம்பட்ட வாரம் குத்த வாரம். ஆனால் உனக்கு தெரியும் இது கனவு கண்டு என்ன நடக்கும். நீ சிரிப்பா இல்லையோ? என்னையவாய் சிரிப்பாய். அப்போ ஒரு துக்கமும் வராது. இப்போ நீங்கள் சாதாரண வேண்டிய சொன்னீங்க, உண்மையில் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்களா? இந்த நனவாய கனவை நீ கனவுண்டு சரியான முறையில் விளங்கி கொண்டா இங்கே நடக்கிற உண்டு முன்னை முடியுங்க அதிகாது. அது சுவாமி சிவானந்தர் அழகான பாட்டு. ஜகத் சொப்பனா ஜீவ சொப்பனா சபை சொப்பனா தீர்க்க சொப்பனா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. அது படிச்சு ஜகத் சொப்பனா. இந்த விழிப்பு நிலையில் நீங்கள் இருக்க இது உண்மையில் கனவு, பொய் இல்லை. ஆய் என்ன வாய் தொடக்கூடாது. ஒரு நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு வாக்குள்ளே இருக்க 4 ஒவ்வொரு 25த்துக்கும் முடியே பெருமதி உண்டு. அவ இந்த தமிழக செய்கிற முட்டாள் தானே சொல்லாங்க, ஒரு இடத்தையும் இல்லை அப்படி. அது ஜெகத் சொப்பனான இந்த அர்த்தம். ஜீவ சொப்பனா ஆனந்தி என்ன நான் சொன்னாலும் சாமி, நான் ஜீவ ஆத்மா தெரியாது, நான் ஒரு ஜீவா. நீங்கள் எப்படி அதெல்லாம் தலைக்கு மேலால் போகுது சாமி. நான் ஜீவாத்மா. இந்த இறைவன் ஒரு அம்சம்னு நீ சொன்னால் நான் கிட்டத்தட்ட ஒத்துக்கொள்வேன். இந்த பரமானந்தம் ஏன்னா அங்கே என்னோட ஊரில் பரமானந்தம் இருக்கார் தெரியும். அவர் அதாண்ட பேர் பரமானந்தம் இருக்கார், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த ஜீவ சோப்பனா, ஆனால் அவர் சொன்னார் ஜீவ சோப்பனா. ஒரு சாதாரண அறிவால் நீ விசாரித்து பார்த்தாலும் இந்த நான் என்று சொல்கிறது அந்த பரம்பொருளாகிய நானே தவிர சிவன் இல்லை. யோசிச்சு பாருமா, இல்லை நோ. அப்போ ஜீவ சோப்பனா இல்லை, ஆனால் சிவன் சோப்பனா இல்லை. தெளிந்தா இருக்கு. ஜகத் சோப்பனா ஜீவ சோப்பனா. அதனுடைய நீங்கள் தயவு செய்து இந்த முட்டாள்தன பின்னால் போவாங்க. அவர் சொல்லுவாங்க, அழகானது மறந்து போயிட்டான். ஜீவோ பிரம்மைவ நாம் பிரம்ம சத்தியம். தேங்க்யூடமான். இது சங்கராச்சாரிய பெரிய வாக்கியம். ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்ளாட்டி பரவாயில்லை. உண்மையாக என்னம்மா நான் சொன்ன மாதிரி கடல் உப்பு எனக்கு உரைக்கலே. பிரம்ம சத்தியம் எங்கு நிறைந்து எல்லாம் வல்ல எல்லாம் வரையும் நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் சத்தியம். பிரம்மன்னு கூட அவர் தான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. என்ன அர்த்தம்ண்டா, நீ அலையை பார்க்கக்குள்ளேயும் அது முடி தண்ணியே தான். அப்போ அலை மித்யா. நீங்கள் இந்த தமிழாக்கள இந்த முட்டாள் தண்ணி தேக்கும் வாங்கோ, இதெல்லாம் பொய்யா என்ன அம்மா. அதில் அழகான உதாரணம் நம்மளோட ஊரில் எனக்கு பாருங்களேன், நம்மளோட ஊரில் இந்த ரிஷி முனிகள் இருந்திருக்கணும். இந்த கடலில் அலை உதாரணம். அப்புறம் இந்த பாம்பு கயிறில் வாங்குகிற பாம்பு நம்மளோட ஊர்லாம் இருக்குது. எருவ மாட்டை கடியமாக கயிறு கிடக்கும், படலும் பாஞ்சு. அவர் டோச் அடித்தார்.
சரி நம்மளோட அப்பா மகன் இப்போ தானே கடந்த கழுடா அப்பா கொஞ்சம் இன்னொரு கடிங்களேன் இன்னும் பயம் போகல யாராவது கயிறு இல்லையோ அம்மா நீ கயிறை பார்த்தியா பாம்பை பார்த்தியா நீ பாம்பை தான் பார்த்த பாம்பை தான் பார்த்த ஆனால் பாம்பை பார்க்கக்குள்ளே நீ எதை பார்த்தாய் சத்தமாக சொல்லு ஏய் சொல்லு உள்ளையார் எதை பார்த்தாய் அவளை வந்து நீ என்ன ஆஞ்சோ நான் பாம்பை தான் பார்த்தேன் அவள் நம்மளோட எனிமி எதிரி அம்மா சரிதானே இல்லாட்டி வந்து இவ்வளோ பாடுபடுத்துவாளா நம்மளை போட்டு இல்லை நான் பாருமா அப்போ மித்தியானக்குள்ளே பொய்யன்ற அர்த்தம் இல்லை கவனக்கும் எது இருக்கிறதோ உள்ளதோ அதை நீ பார்க்காம இல்லாததுண்ட பார்த்தாங்க விளங்க அவ்வளோ அற்புதம் என்னம்மா உள்ளது கயிறு அதை நீ பார்க்கல பார்க்காம போயிட்டு வாவன் இல்லை எதை பார்க்குறேன் உள்ளது தண்ணி நீ தண்ணியை பார்க்க எதை பார்க்குறாய் அலையை பார்க்குற அது நானும் கண்மணி இல்லை அம்மா நான் 2 பேரும் கடைக்காரில் நடந்து கொண்டு போய் கொண்டு வீட்டை கேட்டேன் கண்மணி என்ன பார்க்குற தண்ணியை பார்க்கணும் நல்லா நான் சொன்னேன் நானும் பார்க்குறேன் தம்பட்டை நீ சொன்னீண்டா அவனே அரை லூசு அதோடு சேர்ந்த கண்மணி முழு லூசுன்னு சொல்ல போகிறாங்க சரிதான் நியாயம்தான் வெளியில் வாய்ந்திருக்கான்னு சொன்னேன் அவனுக்கு சரியாம்மா அப்போ அம்மா தான் இந்த விசேஷம் என்னண்டா நம்ம இவங்க பைத்தியம் சொன்னால் நீங்கள் எஸ் உங்களை அவ்வளோ கொஞ்சம் பெட்டர் பைத்தியம்னு சொல்லி விட்ருவோங்க இல்லைன்னு சொல்லாது அது நான் சொல்லலை அம்மா பரமஹம்ச தேவர் எல்லா மான்களையும் பைத்தியம்னு சொன்னாங்க அவரையும் சொன்னாங்க அவர் சிரிச்சு பிடித்தேன் ஏ சார் நான் பைத்தியம் தான் ஆனால் உன்னோட உசத்தி அப்படி சொல்லணும் அப்போ என்னம்மா அப்போ நம்ம பஞ்சகோஷ விசாரம் செய்கிறோம்ல இப்போ பஞ்சகோஷத்தை படித்தோம் இப்போ அதை பற்றி விசாரம் செய்யணும் அப்போ அன்னமயத்தை விளங்கிட்டு நான் இல்லை பிராணமயமும் நீ பாரு அது உடம்பை இயக்கிற சக்தியை வழி உன்னை இருக்குல்ல நானும் முருகனுக்கு வேணுமோ பிராணம் அப்போ அந்த ஆத்மனுக்கு பிராணம் தேவையில்லை அது வந்து உடம்பை இயக்கிறது அன்னமயம் பிராணம் நீங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறேன் இது பெரிய விஷயம் நீங்கள் திரும்ப நீங்கள் சச்சம் பண்ணக்குள்ள ஹெல்ப் பண்ணுவோம் என்னோடய கதைங்க மனமயமும் அது விளங்கித்தானே மனத்துக்கு நீ ஒன்றும் கொடுக்காட்டிய மனமே இல்லை அதுக்குள்ள நோ மைண்டு நான் மனம் அமனஸ்காண்டி சொல்லுங்க இது மாண்டிக்க காரிக்காவில் வருது அமனஸ்காண்டா நோ மைண்ட் அப்போ மனமும் நான் இல்லை புத்தி நான் சொன்னேன் அந்த புத்தி தூயண்டு வரக்குள்ளே அது வரும் ஆனால் இப்போ தற்போதைக்குள்ள புத்தி என்னது அழுக்கு ஆனோடியா அது நான் இல்லை அடுத்தது 5வது ஆனந்தமய கோஷமும் அதை சொல்கிறது என்னது காரண சரீரம் அதாவது இத்தனை பிறவி நீ எடுத்தாய் ஒன்றிலிருந்து அந்த காரணம் இருந்தபடியே தான் நீ பிறவி எடுத்தாய் ஆகவே இது ஆத்மன் இல்லை ஆத்மனுக்கு தானே பிறவாமல் பிறவாம் அப்போ அதுக்கு நீ பஞ்சகம் வச்ச ஆனால் இப்போ நானுங்க இந்த இடத்துல நம்ம சரியான முறையில் முயற்சி செய்யணும் அதுக்கு தான் ஒரு குருநாத தியானம் இந்த இடத்துல நம்மளோட சரக்கு வருது ஸ்ரவணம் சொல்லுங்க மனனம் நிதித்தியாசனம் இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னது ஸ்ரவணம் உள்ளதை உள்ளபடி நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் பேர் கேட்டீங்க அப்போ லோகச்சேரி அம்மா மாதிரி ஆக்கள் இல்லை அவங்களோட ஊருக்கு போய்